போட்டுவிட்டா இன்னும் போட்டு விடணுமா? குளிருதா? சரி போட்டு விட்றேன். சரி போத்தி விட்றேன். நிறைய போத்தி விட்டா இரு அழாத அழாத போத்தி விட்றேன். சூப்பர் ஜாலி. ஓகேவா? செம்மையா? விமலா ஆண்டி நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த வித்யா ஆண்டி நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு சாப்பாடு கொடுக்காம என்னை இறக்கி வச்சிருச்சு. நான் என்னத்த சொல்ல? நான் பேசாமல் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். நல்லா சிக்கன் மட்டன்லாம் கொடுப்பீங்களா? வரட்டா? இந்த பிள்ளை வேற என்னை போட்டு நசுக்குது. விடுனா விடவும் மாட்டேங்குது. ஐயோ நான் என்னத்தை பண்ணேன்? என்னை கொல்லாம விடாது போல இருக்கே. யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை காப்பாத்துங்க. ஒரு வழியை தூக்கி எஞ்சிருச்சு. இதுங்க மத்தியில் நான் உயிர் வாழ்கிறத விட என் வாழ்க்கையை நான் என்னென்ன சொல்லட்டும்? என்னால் இந்த சோக கதையை யார்கிட்ட சொல்லட்டும் ஒன்றும் தெரியல. கண்டிப்பாக வந்துடுறேன் சிஸ்டர். சாரி விமலா ஆண்டி, கண்டிப்பாக வந்துடுறேன். சரிங்களா? நீங்கள் சிக்கன் மட்டன் மட்டும் வாங்கிக்கிடுங்க போதும். சரிங்களா? 3 வேளை சாப்பாடு போட்டிங்கன்னா நாய் மாதிரி உழைப்பேன். உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் நான். உள்ள இருக்கா? ஓகே பிடிச்சிட்டா? பிங்கி உள்ள இருக்கா? இப்போ அமரன் இருந்தால் நல்லா இருக்குங்கிறீங்களா? ஆமாம் சிஸ்டர். நாளைக்காவது அமரன் வரார பார்க்கலாம். பிங்கி உள்ள இருக்கா? எடு 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 எடுக்க முடியலையா? அச்சோ சரி. சூப்பர். பிங்கியா? ஓகே ஓகேடா. பிங்கி படுத்துட்டு இருக்கு. குட்டி பொண்ணு நேம் என்ன? மெத்தி கச்சேரி. அங்கிள் கம்பத் அங்கிள். அந்த புள்ள பேர் மெர்த்திகாஸ்ரீ. சரிங்களா? அதுதான் எங்களை 2 பேர்த்தையும் போட்டு அப்படியே வதக்கி எடுக்குது. இவங்க அம்மா என்னன்னா சோறு போட மாட்டேங்குது. இந்த பிள்ளைகள்னா போட்டு போட்டு அமுக்குது. இதுங்க மத்தியில் நாங்கள் 2 பேரும் படாத பாடு போடுறோம். தயவு செஞ்சு எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க உங்கள் வீட்டுக்கு ப்ளீஸ். ஐயோ இதை பிடிச்சிக்கவா? ஆமாத்தான் சொன்ன நம்புங்க. நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. நம்புங்க நம்புங்க நம்புங்க. என் சொந்த கதை சோக கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கேட்காம உங்கள் ஏஜ் என்ன சிஸ்டர்ன்னு கேட்குறீங்களே ராகினி ஆண்டி, இப்படி பண்ணுறீங்களே. ஏன்னா இந்த பிள்ளை பிக்குது, என் தலைமாட்டியை பிக்குது. விடு 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 விடு. எனக்கு விட வலிக்குது. எனக்கு வலிக்குது. என் தலையை விடுங்கடி. அச்சோ விடு. ஐயோ எனக்கு தலை போச்சு. ஐயோ ஐயோ. பழசு எடுத்து கொடு. ஓ உங்களுக்கு 27 தானா? ஓகே ஓகே. இப்போ அவங்க ஏஜ் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ராகினி ஆண்டி? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஏஜ் இப்போ என்னத்தை கேட்டீங்க சொல்லுங்க. குடு. குடு சரி பிடி குடு.